உசுரே நீதானே நீதானே அதுக்கெல்லாம் ஏஆர் ரஹ்மான் வந்து எங்கேயோ பிக்காச்சோ லெவலுக்கு போயிட்டாரு. அப்படி லெவல்ல பயங்கரமா இது பண்ணிருப்பாப்ல. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா, நம்ம சேனல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50th வீடியோ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 100th வீடியோ நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதம் 60 நாட்கள் நம்ம வந்து தொடர் உழைப்பு போட்டு நம்ம சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். சில சமயம் நம்ம ஒரே நாளில் 3 வீடியோ 2 வீடியோ கூட நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 50,000 முறை என்னுடைய வீடியோக்கள் வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அனலிட்டிக்ஸ் வந்து அதுதான் சொல்லுது. ஓவராலாக நீங்கள் வந்து 55,000 கிட்ட வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்க்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அனலிட்டிக்ஸ் சொல்லுது. ப்ளஸ் 2 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10K வியூஸ் வந்து தொட்டிருக்கு. அது ரொம்ப எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா நல்லா நினச்சி கூட பார்த்ததில்லை. நம்ம வீடியோலாம் 20 பேர் பார்க்குறதே பெருசு, எப்படி 20,000 பேர் பார்த்தாங்க அதுவும் 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி. அதை அப்படியே தொடர்ந்து எல்லா வீடியோக்கும் அதே மாதிரி 10,000 வியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம கண்டென்ட் எதுவுமே அப்கமிங்கில் நல்லா கொடுப்போம். சரி, ஓகே, இவ்வளோ ரொம்ப போட்ட இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வா அப்படின்னா, ராயன் படத்தோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சு. ஓகே, 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு. அது ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஏதோ நார்மல் ட்ரெய்லர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நார்மலாக ஒரு ஆக்ஷன் ராவான ஒரு சப்ஜெக்ட், ரா படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அவுட்லுக் ஒன்று கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னொரு வாட்டி உட்காந்து நல்லா டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி ஃபைனலாக அதை பற்றி நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் சாரோடைய தலையில் வந்து இப்படி அவங்க குடத்தை எடுத்து தண்ணி ஊற்றுறாங்க. துஷரா அப்படிங்கிற நடிகை அவங்க தான் வந்து தனுஷுக்கு தங்கச்சியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் அது படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 கேரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கான லுக் அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த இதில் தனுஷோடைய தங்கச்சியை இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அண்ட் வந்து அப்படியே படத்தோட இது நகருது. அடுத்த ஷாட்டில் பார்த்திங்க அப்படின்னா செல்வராகவன் சாரோட வாய்ஸ் ஓவரில் ராயா, அதாவது காட்டில் மிகவும் ஆபத்தான மிருகம் எது அப்படின்னு கேட்குறவர். அதாவது நான் கொஞ்சம் டிஸ்கவரி சேனலில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். ஆனால் அவங்க கொஞ்சம் ராவா ரவுடிசம் மாதிரி அந்த ரவுடி கலந்த டோன் ஒன்று இருக்கும், அந்த டோனில் கேட்குறாரு. அப்போ வந்து சிங்கம் புலியாக தானே இருக்கும், சிங்கம் புலி அந்த மாதிரி தானே இருக்கும். என்னதான் சிங்கம் புலியாகவே இருந்தாலும் ஓனாய் தான் வந்து ரொம்ப ஆபத்தான மிருகம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கன்வே பண்ணுறாரு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவை காட்டுறாங்க. அண்ட் இது நடுவில் பார்த்திங்க அப்படின்னா சரவணன் அப்படிங்கிற நடிகர், அதாவது பருத்தி வீரன்ல சித்தப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து தெரியுமா, நம்ம கார்த்தியோட ஒரு கேரக்டர் சித்தப்பா, அந்த கேரக்டரா நடித்தவர் அந்த நடிகர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் மெயினான ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணுறாரு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நகருது. எஸ்ஜே சூர்யாவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா தனுஷோடைய கேங்கில் இருக்கிறது 3 பேர். ஆக்சுவலாக 3 பேரில் இந்த துஷராங்கிறவங்க தங்கச்சி. இந்த 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் சந்தீப் கிஷன். இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் அவர்களுடைய கேங், ராயன் கேங்கு. ஓகேங்களா, அப்படியே இது வருது. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் சார் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் கதாபாத்திரம், கிரைம் பிரான்ச்சில் இருக்கிற போலீஸ் கதாபாத்திரமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ். போலீஸ் தான், ஆனால் அது கிரைம் பிரான்ச்சா இல்லை சிஐடி சிபிஐ அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க யூனிஃபார்ம் போடாதனால நான் கிரைம் பிரான்ச் அப்படிங்கிறது சொல்கிறேன். கிரைம் பிரான்ச் இல்லைனா சிபிசிஐடி, இது 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இந்த படத்தோடைய தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டார்க் தீமில் இருக்குது, டார்க் ஷேடில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நைட் டைம்லேயே இந்த படம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பகல் கூட ரொம்ப சூரியன் இல்லாமல் இருள் சூழ்ந்த பகலாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு அந்த விஷுவல்ஸ் வந்து எனக்கு நல்லா கன்வின்சிங்காக இருந்துச்சு. படம் அந்த மூடை தான் நமக்கு செட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் கட்டாக தான் இந்த ட்ரைலர் கட் அமைஞ்சிருக்குது. ஆக்சுவலாக ட்ரைலர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஏன்னா நிறைய ஆர்டிஸ்டோடைய அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைலர் கட்டில் மிஸ் ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த அப்பியரன்ஸ் இல்லை இந்த படத்தில். அபர்ணா பாலமுனி நடிச்சிருக்காங்க, அந்த அவங்களோட அப்பியரன்ஸ் இல்லை. அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க, அவங்களோட அப்பியரன்ஸ் இந்த படத்தில் இல்லை. ஸோ அந்த மாதிரி அதனால ஓவராலாக நான் வந்து பார்க்கும்பொழுது இது படத்தோடைய மூடை நமக்கு செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான்.
மேபி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இன்னொரு ட்ரெய்லர் கட் விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ரிலீஸ்டு ட்ரெய்லர். இப்போ எப்படி கல்கி திரைப்படத்துக்கு 2 ட்ரெய்லர் விட்டாங்க, அதே மாதிரி ரிலீஸ்டு ட்ரெய்லருக்கு ஒன்று விடலாம். ஒரு தேட்ரிக்கல் ட்ரெய்லர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். கதைப்படி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி ஒன்று அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பாய்லர்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. தனுஷ் ஆக்சுவலாக அதில் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அதில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து அவங்க ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே இருக்கிற ஒரு சில பிரச்சனையினால தனுஷ் அவர்கள் வந்து ஒரு இடத்துல அதாவது எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் ஒரு எப்படி சொல்லி இன்டைரக்டாக வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுது. அது வந்து யாருடைய பார்வைக்கு வருது அப்படின்னா சரவணன் சாரோடைய பார்வைக்கு வருது. சரவணன் சார் அந்த இடத்துல பெரிய தலைக்கட்டாக இருப்பார் போல். அப்புறம் அதுலேருந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அந்த பெரிய இஷ்யூலேருந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு அண்டர் கவரில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணலாம். ஃபைனலி போலீஸ் வந்து கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுனால போலீஸுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உளவாளி மாரி கூட இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் இருக்கிற மாதிரி இது அங்கங்கே சினிமா வட்டாரங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கு ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரோல் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவங்க ஆக்டிங் ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டேரக்டராக அப்படி தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நடிகராக இருந்து சக நடிகர்களோட நடிப்பை உள்வாங்கியிருக்காங்க. அப்போ அது வந்து திரையில் அவர் எழுதின அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்தின் தன்மைக்கு எந்த அளவுக்கு அதை வந்து எப்படி சொல்கிறது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபைன். நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஓகே ஃபைன். இதில் வந்து எனக்கு அந்த ட்ரைலர் கட்டில் ரொம்ப அல்டிமேட்டமாக இருந்தது எது அப்படின்னா நம்ம பாஷா திரைப்படத்தில் வர்ற அந்த ஐயா என் பேர் மாணிக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவார்ல, அந்த சீன் அப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இது வரும். என்னையா பண்ண உடனே வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு கேட்க கெஞ்சி கேட்டேங்கய்யா அப்படின்னு அவர் பார்த்து சொல்கிற மாதிரி அந்த கெஞ்சி கேட்டேங்க அப்படின்னு அது சொல்லும் பொழுது நல்ல ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. ஆனால் தலைவன் வந்து ஒரு சம்பவக்காரனாக தான் இருப்பார் போல். ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட படம். இவங்க ஒரு 4 பேர் குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவன் அவர்கள் வந்து அவங்க 4 பேரையும் வளர்க்குறாங்க. ஓகேங்களா? அப்படி போயிட்டு இருக்கிறப்ப இவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேங்ஸ்டராக இருக்கிற சரவணன் சாரும் எஸ்.ஜே. சூர்யா சாரும் அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க போல். அந்த குடைச்சலுக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கூட படம் அமையலாம். அல்லது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் படை, இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரு கசாப்பு கடை மாதிரி வச்சுக்கிட்டு காய்கறி இந்த சிக்கன் ஸ்டால் மாதிரி வச்சுட்டு இவங்க ரியலாக வந்து சம்பவகாரங்களாக கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு டார்க் தீம் மையமாக வச்சு வருது. ஸோ இது இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்த காட்சிகள் நிறையா வரும், வயலேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த படம் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு சைலண்ட்டாக வார்ன் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. ஏன்னா அந்தளவுக்கு ரஸ்டிக்கான ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சினிமா தரப்புலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 ராயன் வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு மைல்ஸ்டோன், இந்த வருஷத்துக்கான ஒரு மைல்ஸ்டோனிக் ஃபிலிமாக அமையணும் அப்படின்னு நம்ம விஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், அப்படியே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பார்ப்போம். அதாவது பழைய வீடியோஸ்னால் பழசாக இல்லாமல் இப்போயும் அது வந்து பொருந்துகிற மாதிரியான சில கண்டென்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போயும் வந்து சில கருத்துக்கள் வந்து இப்போயும் பொருந்தும். அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.